மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. 3-5 விடுங்க, நட்சத்திரா எழுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். அஸ்வின் மாதிரி ஒரு பிராட் மைண்டட் பர்சன் நீங்க பார்க்கவே முடியாது. 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ல அஸ்வின் இருந்திருந்தா கண்டிப்பா கப் அடிச்சிருப்போம். ஆனா ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல இல்ல, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் மிஸ் ஆறாங்கன்னு வேற வழி இல்லாம தான் சில டீம் சேஞ்சஸ்னால என்ன அவங்க மிஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. சோ அப்படிப்பட்ட பிளேயர் இப்படி சொல்றாருன்னா எனக்கு தெரிஞ்ச பிளேயிங் 11 இஸ் நாட் த பாயிண்ட். இப்போ அஸ்வின் பாத்தீங்கன்னா சார், அவரோட கரியர் வந்து ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான். இப்போ அவரோட கரியரோட எந்தும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான். பிரதர், அவர் வந்து சிஎஸ்கேக்கு நிறைய மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அஸ் அ போலர் வந்து நிறைய பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணிருக்காரு. சோ அந்த வகையில சிஎஸ்கேல யாருக்குமே இந்த அளவுக்கு சூப்பரான பாக்கியம் கிடைக்காது. சிஎஸ்கேல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க, என்னன்னா அத்தாரிட்டேட்டிவ். ஓகேங்களா, எல்லாரும் உடனே தோனி கிட்ட போய் நிக்கிறீங்க. தோனி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, செய்ய இல்லையா, உனக்கு எந்த வேலையும் கொடுக்கலையா, ஜாலியா உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் அது. நீங்க பாரதின்னு ஒரு படம், சூப்பரான ஒரு மூவி, அதுல வந்து ஒரு அரசர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய அரசவையில ஒரு அப்பாயின்ட் பண்ணிடுவாரு பாரதியார். ஆனா எந்த வேலையுமே இருக்காது. அப்ப எனக்கு இங்க என்ன பணி அப்படின்னு கேட்பாரு. எப்பொழுதும் ஒரு இனிமையான கவிதையை எனக்கு கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும், என்னுடன் பயணிக்க வேண்டும், இவ்வளவுதான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு டேலண்டட் ஆளை உள்ள கூட்டிட்டு வந்து எனக்கு தேவைன்னா நான் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா நீ சும்மா வேலை கொடுக்கும்போது மட்டும் செய்யின்னு நினைச்சா அஸ்வின் இஸ் நாட் such a person. So always legacy versus new ideologies அப்படிங்கிற அந்த ஒரு கோட்டுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. Every bowler contributed for us to come to final னு ராகுல் டிராவிடே சொல்லிருக்கு. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட சிஎஸ்கே கொடுக்க தவறிட்டாங்களோன்ற மைண்ட் செட் எனக்கு இருக்கு. இந்த அஸ்வின் அண்ட் ஜடேஜா இவங்களுடைய அந்த காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்திரன் சந்திரன், அந்த காம்பினேஷன் வந்து முதல்ல இதுக்கு இப்படி ஒரு வேல்யூ இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சதே சிஎஸ்கேல அவங்க போட ஆரம்பிச்சதுல இருந்து தான். அப்புறம் தான் இட் வாஸ் கேரிட் டு இந்தியன் கிரிக்கெட் டீம் அண்ட் இட் வாஸ் ஃபேபுலஸ் காம்பினேஷன். கிரிக்கெட்டுக்கு இப்படி ஒரு ரூல் இருக்கு, நீங்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஓவரா ஆடாதீங்கடா அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சது அவர் தான். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு நாலேஜ்டு பிளேயர். Gold is always a gold. It is coming to an end. அது வந்து காலத்தின் கட்டாயம். தோனியோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட்டே நம்ம ஏத்துக்கலையா? So just like that, I think it is a good call. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், சர்வதேச போட்டியிலேருந்து அஸ்வின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுவுமே நமக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டியிலும் விளையாட மாட்டேன்ற மாதிரி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பார்வையில அது வந்து ஐ திங்க் இட் இஸ் அ ரைட் கால். ஏன்னா உங்களுக்கு ஐபிஎல் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற அந்த குட்டி பசங்களாம் வந்ததுக்கு அப்புறம் அதோடைய அந்த வே ஆஃப் எக்ஸிகியூஷனே மாறிடுச்சு. அண்ட் அது மட்டும் கிடையாது, லைக் அவர் வந்து ரொம்ப ஒரு ஏர்லியாவோ இல்லைன்னா வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயோ எல்லாம் இல்ல, அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் கேப்டனா இருந்திருக்காரு, டீம்ல முக்கியமான பொசிஷன்ல இருந்திருக்காரு. அவரால் நிறைய டீம்ஸ் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பட்லரே டீம்ல இருந்தா கூட பேட்டிங் அந்த அளவுக்கு கரெக்டா அமைய மாட்டேங்குது, ஏர்லி விக்கெட்ஸ் போயிடுதுன்னு நினைக்கிறப்போ 1 down 2 down எல்லாம் வந்து அழகா வந்து அந்த இடத்துல விக்கெட் விழுறத குறைச்சு ஒரு முக்கியமான பேட்டிங் இன்னிங்ஸும் ஆடி இருக்காரு நிறைய. சோ he has come across ஒரு பெரிய ஜேர்னி வந்திருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு சக்சஸ்ஃபுல் ஐபிஎல் கிரிக்கெட்டராகவும் இருந்திருக்காரு, ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டராகவும் இருந்திருக்காரு ஃபார் இந்தியா. சோ ஐ திங்க் திஸ் இஸ் அ ரைட் கால் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் வந்து அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவர் இன்னும் அதர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் அதர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆல்சோ அவர் ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் யூடியூபராகவே அவர் சூப்பரா அச்சீவ் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல வேற டோர்னமெண்ட்ஸ் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ he has taken a right call என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நாங்க எப்ப வந்து ஐபிஎல் ஆரம்பிச்சதுல நாங்க பாத்துட்டு இருக்கோம். சோ அந்த மொமெண்ட்ல இருந்து நம்ம பார்த்த சூப்பர் பிளேயர்ஸ், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஏஜ் குரூப்ல பார்த்த ஒரு சூப்பர் பிளேயர் எல்லாம் இப்ப ரிட்டையர் ஆறாங்கிறப்போ ஒரு எண்ட் ஆஃப் எராவோ, ஒரு எண்ட் ஆஃப் ஒரு பியூட்டிஃபுல் கிரிக்கெட்டிங் எராவோ அப்படின்னு தோணுது. பட் அஃப்கோர்ஸ் இப்ப அப்கமிங் பிளேயர்ஸும் நிறைய வந்துட்டு இருக்காங்க. பட் கோல்டு இஸ் ஆல்வேஸ் அ கோல்டு. அது வந்து டெஸ்ட்ல நம்ம சூப்பராகவே பேட்டிங் பண்ணி சூப்பரா சீரீஸ் டிரா பண்ணியிருந்தாலும் கோலியோட டெஸ்ட் பேட்டிங் வென் ஹி வாஸ் இன் ஃபார்ம், வென் ஹி வாஸ் பிளேயிங் ஃபார் ஹிஸ் பெஸ்ட், அவர் வந்து பெஸ்ட் கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோட கொடுத்துட்டு இருந்த அந்த காலத்துல கோலியோட டெஸ்ட் பேட்டிங்கா இருக்கட்டும். அதே மாதிரி ரோஹித் சர்மா, அவர் வந்து இன்னுமே ஒன்டேல அவங்க 2 பேருமே கலக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ரோஹித் சர்மாவோட அந்த பெஸ்ட் ஃபேஸஸா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஏரா. இட் இஸ் கமிங் டு an end. அது வந்து காலத்தின் கட்டாயம். தோனியோட மத்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட்டே நம்ம ஏத்துக்கலையா? So just like that, I think it is a good call.
இப்போ அஸ்வின் பாத்தீங்கன்னா சார், அவரோட கரியர் வந்து ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான். இப்போ அவரோட கரியரோட எண்டும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான். இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா ஐபிஎல் ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் இருக்காரு. ஒரு 2010, 11ல நம்ம கப்பு வின் பண்ண சொல்ல கூட அவர் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாரு. பிரதர், அவர் வந்து சிஎஸ்கேக்கு நிறைய மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அஸ் அ போலர் வந்து ரொம்ப குரூஷியலான மொமெண்ட்ல நல்லா கண்டெயின் பண்ணி ஓவர்ஸ் போட்டு ரொம்ப குரூஷியலான பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணி இஸ் நோன் அஸ் அ பார்ட்னர்ஷிப் பிரேக்கர். நாட் ஓன்லி சிஎஸ்கே, இந்தியன் கிரிக்கெட் டீம்லயுமே அவரோட பெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது, நான் சொல்றது லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல, டெஸ்ட்ல கடைசி வரைக்குமே அவர் ஜம்பம் தான். லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அவர் பெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது நிறைய பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணிருக்காரு. சோ அந்த வகையில சிஎஸ்கேல யாருக்குமே இந்த அளவுக்கு சூப்பரான பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா ஒரு மல்டி பிரான்சைஸ் விளையாடினவங்களுக்கு எந்த டீம்ல ஸ்டார்ட் பண்ணமோ அதே டீம்ல பினிஷ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சது பெரிய விஷயம். அண்ட் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் நடுவுல வந்து அவர் கொஞ்சம் இந்த செலெக்ஷன் அண்ட் சஜஷன் அண்ட் ட்ரைனிங் கமிட்டிஸ்ல எல்லாம் கூட இருந்தார். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் ரோல்ஸ் நான் சொல்ல வரேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து சிஎஸ்கேல இருக்கும்பொழுதே ரிட்டையர் ஆகுனது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபார்ச்சுனான விஷயம். பட் அவர் இன்னும் பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. லைக் வென் தே வாண்டட் டு ஹேவ் ஃபிளெமிங் ஃபார் சோ லாங் த டீம், அவருக்கு வந்து எந்த வகையிலுமே வந்து ஒரு கோச்சிங் ஸ்கில்லையோ இல்லைன்னா ஒரு ஐடியாஸ்லயோ ஒரு கிரிக்கெட் நாலேஜ்லயோ குறைச்சல் இல்லாத ஒரு ஆள் அஸ்வின். ஸோ அப்ப அவரை மேபி இன்னும் கொஞ்சம் நாட் அந்த, நான் லாஸ்ட் டைமே இதை சொல்லியிருந்தேன், ஒரு பிளேயிங் 11லயோ இல்ல 15லயோ வச்சிருக்கணும் தான் அவசியம் இல்லை. அபிஷியல் ரோல்ஸ்ல கூட அவர் யூட்டிலைஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. சிஎஸ்கே ஷுட் I think they will have a thought of having him in good positions going forward in CSK. ஸோ அவர் டீம்ல இருக்கும்போது சிஎஸ்கேக்கு ஆரம்ப காலகட்டத்தில் செம்ம சப்போர்ட்டிவா இருந்தாரு. இப்போ கடைசி ஒரு வருஷமா அவங்களுக்காக விளையாடினாரு. கோயிங் ஃபர்தரா அவங்களுக்கு டெஸ்க் பொசிஷன்லயோ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு போலிங் கோச் பொசிஷன்லயோ நல்லா இருக்கும். எஸ், தேர் இஸ் ஆல்வேஸ் தட் ப்ராப்ளம். ஏன்னா சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஜிடான ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட்ல நிறைய மோர் தென் தி ஆக்சுவல் ப்ரையாரிட்டி ஃபார் த டீம், மோர் தென் த கேமிங் ஸ்பிரிட், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடியாலஜிஸ், தாட்ஸ், ட்ரெடிஷனலா நம்மளுடைய அந்த ஒரு ரெப்புடேஷன் எப்படி இருக்கு அதையே கொண்டு வரணும். லெகசி, தட் இஸ் அ வேர்ட். அந்த லெகசி அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ரொம்ப ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம். சி, திஸ் இஸ் எண்ட் ஆஃப் த டே, திஸ் இஸ் ஐபிஎல் தலைவா, ஓகேவா? இது வந்து ஒரு வர்த்தக ரீதியான விஷயம், ஸ்போர்ட்ஸ்ல ஒரு வர்த்தகம், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நீங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுத்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உங்களை ஸ்விட்ச் பண்ணிக்கணும். அந்த ஸ்விட்சிங்கிறது வந்து அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அண்ட் அஸ்வின் இஸ் a person who always keeps himself in trend. அதனால தான் இந்த ஒரு கேப் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். பட் டு பி ஆனஸ்ட், இதுல இன்னும் நிறைய அன்னோன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்க நடக்கிற ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்து பாத்தீங்கன்னா லெகசி விசஸ் நியூ ஐடியாஸ் அப்படிங்கிறது தான் என்னால பார்க்க முடியுது. ஏன்னா இப்ப லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு 14 போட்டிகள்ல பாத்தீங்கன்னா 9 போட்டிகள் தான் விளையாடினாரு. சேப்பாக்ல விளையாடின சில மேட்சுகளை பாத்தீங்கன்னா அஸ்வின் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இல்ல நம்மள ஓரம் கட்டப்படுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கூட அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. கண்டிப்பா இல்ல. இதை நான் வந்து பகிரங்கமா சொல்றேன், கண்டிப்பா இல்ல. ஏன்னா அவருக்கு அழகா செகண்ட் பேட்டிங் பொசிஷன், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டவுன் பொசிஷன் கொடுக்கணும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் ராஜஸ்தான் ராயல்ஸை கோட் பண்ணி சொன்னேன். ஆனா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னங்க யோசிக்கிறீங்க அப்படிலாம் நிறைய பேர் சொன்னப்போ சிஎஸ்கே டிட் தட் வெரி வெல். அதாவது பேட்ஸ்மென்ஸ் இங்க அங்க ஷஃபிள் பண்ணும்போது நடக்கிற பிரச்சனை, இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் மல்டிபிள் பேட்ஸ்மென்ஸ், இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு அஸ்வினை செகண்ட் டவுனா இறக்கலான்ற ஐடியாவை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவங்க போதுமான அளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கொடுத்தாங்க. சேப்பாக்ல நடந்த 1-2 மேட்ச்ல அவர் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த மேட்சோட காம்பினேஷன், அந்த மேட்சோட ஆப்போனன்ட் டீம்ஸோட எபிலிட்டி என்ன, இதெல்லாமும் தான் பாயிண்ட். ஸோ ஐ வுட் நெவர் சே தட் அவர் வந்து போன ஐபிஎல் அவர் ஓரங்கட்டப்பட்டாருன்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கே நான் வரல. he was given a very good chance. அது அவரே ஒத்துக்குவாரு. இப்ப அடுத்து அவங்க என்ன ப்ரொசீட் பண்ண போறாங்கிறதுக்கு இவர் அவருடைய ஐடியா சொல்லியிருப்பாரு. அந்த லெகசி மைண்ட் செட் இருக்கிற அந்த டீம் வந்து மேபி அந்த ஒரு அடாப்ஷனுக்கு ரெடியா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஆல்வேஸ் லெகசி விசஸ் நியூ ஐடியாலஜிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்டுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ரீசன். பட் போன ஐபிஎல் he was given good enough chance for himself. ஏன்னா அவர் இது வரைக்கும் 5 பிரான்ச்சைஸிக்கு விளையாடி இருக்காரு சார். 5லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னைக்குமே சிஎஸ்கே அவரை வந்து ஒரு அன்பர்ஃபார்மிங் பிளேயரா வந்து எந்த இடத்துலயும் நினைக்கல பிரதர். அது அப்படி நினைச்சிருந்தா அவர் திரும்பி டீமுக்குள்ள புல் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அவருடைய கிரிக்கெட் ஐடியாஸா இருக்கட்டும், அவருடைய திங்கிங் ப்ராசஸா இருக்கட்டும், கண்டிப்பா டீம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுன்ற ஐடியால தான் அவர் திருப்பி புல்லிங் பண்ணாங்க. பட் ஐ திங்க் இட் இஸ் அதை வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஃபெயிலியர் ஆனதுனாலயோ இல்ல இப்ப அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுனாலயோ லாஸ்ட் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு காரணம்னு நான் எடுத்துக்கவும் முடியாது. The point is that he has called it a call of he has called
கால்ட் இட் அன் ஆஃப் டைம். ஏன்னா அவருக்கு வந்து இப்ப இருக்கிற ஐபிஎல்லோட ட்ரெண்ட்ஸே வேற. நீங்க அவர் மட்டும் கிடையாது, நிறைய சீனியர் பிளேயர்ஸ் தே ஆர் புல்லிங் தம் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னா. ஓகேங்களா? சோ இப்ப இருக்கிற ட்ரெண்ட், அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கிரிக்கெட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது வரும்பொழுது ஐ திங்க் இட் இஸ் அ டிசிஷன் ஃபார் ஹிஸ் ஹோல் கரியர் விச் இஸ் குட் ஐ வுட் சே. ஏன்னா அவர் இதுக்கப்புறம் ஐபிஎல் விளையாடுறதுக்கு தகுதியேற்றவன்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் அந்த ஒரு பாயிண்ட்ல என்ன எடுக்காதீங்க. அஸ்வின் ஹஸ் ஆல்ரெடி ஆல்வேஸ் காட் ஹிஸ் எக்ஸலன்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் when he is bowling mainly. அவருடைய அந்த ஐடியாஸும் தாட் ப்ராசஸும் எக்ஸலண்டா. பட் த பாயிண்ட் இஸ் கன்சிடரிங் த நியூ ட்ரெண்ட்ஸ், அது வந்து இந்த ஒரு காலம் நான் தப்பான காலம்னு சொல்ல மாட்டேன். அண்ட் சிஎஸ்கேக்கும் அவருக்கும் நடக்கிற கான்வர்சேஷனே வேற. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஎஸ்கேல நான் அடுத்த வருஷம் விளையாடுறேன், நான் வந்து பிளேயிங் 15ல இருப்பேன்னு கூட கேட்டிருப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் அவருக்குரிய அந்த ஒரு பொசிஷன்ஸ் ஒழுங்கா கூட கொடுத்திருக்கலாம். இருப்பனா இருக்க மாட்டேனான்னு எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தா கேள்விப்பட்டோம் இல்லையா சார்? அவர் வந்து நம்ம பிளேயிங் டீம்ல இருக்க போறோமா, அதாவது இந்த சென்ஸ் அவர் டீம்ல இருக்க போறோமா அப்படின்னு அவர் சொன்னது மீன் பண்ணது வந்து அந்த ஒரு பிளேயிங் 15ல தான் 11ல தான்ற ஒரு பாயிண்ட்ல அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணல பாருங்க. வாட் இஸ் ஹிஸ் ரோல் இன் த டீம், அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க வந்து ஒரு 11ல ப்ராப்பர் லெவல்ல தான் நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. சி அஸ்வின் மாதிரி ஒரு பிராட் மைண்டட் பர்சன் நீங்க பார்க்கவே முடியாது. த ஹோல் வேர்ல்ட் வாஸ் சேயிங் 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ல அஸ்வின் இருந்திருந்தா கண்டிப்பா கப் அடிச்சிருப்போம், இது எல்லாரும் சொல்றது. ஆனா அந்த என்ன ஒடுக்கணும்லாம் நினைக்கல. தே ஹேட் மீ இன் த பிளேயிங் 11 ப்ரொவைடட் ஹர்திக் பாண்டியா இஸ் தேர். ஆனா ஹர்திக் பாண்டியா போயிட்டா அந்த இடத்துல இல்ல, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் மிஸ் ஆறாங்கன்னு வேற வழி இல்லாம தான் சில டீம் சேஞ்சஸ்னால என்ன அவங்க மிஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு தோத்ததுக்கு அப்புறம் கான்ஸ்பெரிசியே என்ன வேணா சொல்லலாம். பட் அந்த மொமெண்ட்ல நம்மளால என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அது வந்து இந்தியன் டீம் பண்ணாங்கன்னு ரொம்ப அழகா சொன்ன ஒரு பேர். ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட பிளேயர் இப்படி சொல்றாருன்னா எனக்கு தெரிஞ்ச பிளேயிங் 11 இஸ் நாட் த பாயிண்ட். அவரை நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணும். அதாவது அவர் பிளேயிங் லெவல்ல இல்லாம 15ல இருந்தப்ப கூட அவருடைய நெட்ல நிறைய பிராக்டிசஸ்ல அவருடைய ஐடியாஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டது 2023 வேர்ல்டு கப்ல. டிராவிட் வாஸ் ட்ரைங் டு யூஸ் ஹிம் ஆஸ் பெஸ்ட் அஸ் பாசிபிள். பட் இன்னும் பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம், அதை நான் இல்லைன்னு சொல்ல. அப்புறம் டீம் ட்ரைனிங்ல இருந்து எல்லாத்துலயுமே அவர் இருந்தாரு. நிறைய இடத்துல அவருக்கு பேட்டிங் கோச்சிங் கொடுத்தாங்க, நீங்க பாத்தீங்களா? வீடியோஸ் வந்துச்சு ஃபைனல் மேட்ச்க்கு முன்னாடி. அஸ்வினுக்கு பேட்டிங் கோச்சிங் கொடுக்கப்பட்டது 2023 வேர்ல்டு கப்ல ஃபைனல் மேட்ச்க்கு முன்னாடி. ஓகேங்களா? சோ though he is not in the playing 11, the importance was always there. Every bowler contributed for us to come to final னு ராகுல் டிராவிடே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதனால அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட சிஎஸ்கே கொடுக்க தவறிட்டாங்களோன்ற மைண்ட் செட் எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்பவே அந்த லெகசி டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டேட்டிவா இருக்காங்க அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சிஎஸ்கேக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. It will not help going forward. You should be open to new ideas, especially for thinkers like Ashwin. ஏன்னா இப்போ அவர் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க சொல்ல பாத்தீங்கன்னா அவரு சடனா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு சார். கேட்டா வந்து ஒரு சர்ச்சையா போயிட்டு இருந்தாரு. ஏன்னா கௌதம் கம்பீர் தான் காரணம்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசினாங்க. இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கூட ஒரு பிரச்சனை வந்து இப்போ சடனா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நான் ஐபிஎல் விளையாட மாட்டேன்னு. இது ஒரு சர்ச்சையாவே போயிட்டு இருக்குல்ல சார்? இல்ல பிரதர், சி அதுதான் நான் சொல்றேன், சர்ச்சை கண்டிப்பா இருக்கு. இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு compare it with what happened in the டெஸ்ட்ல அவர் இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு 100% ரீசன் வந்து கம்பீர்ன்ற ஒரு வார்த்தையில எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். டெஸ்ட்ல ரொம்ப நாளாவே அவரை ப்ராப்பரா இன்னும் நல்ல எக்ஸ்ப்ளாய்டிவா யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும். அவருடைய ஸ்கில்ஸை கடந்த அவருடைய கரியர்லயே ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா பெரிய லெவல்ல யூட்டிலைஸ் பண்ணல. இந்தியால மட்டும்தான் ஒரு போலர்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். இப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர் மைண்ட் செட் இருக்கு. உங்களுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தரம், ஜடேஜாவும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இங்கிலாந்துக்கு எதிரான டோர்னமெண்ட்லயே இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இல்லைன்னா யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான மொமெண்ட்ஸ்ல ஓவர் கூட கொடுக்கப்படல. அது எனக்கு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். வி ஹேவ் ஒன் சிராஜ் சூப்பரா போலிங் போட்டாரு. கடைசி இன்னிங்ஸ்ல எக்ஸலண்டா போலிங் போட்டோம். சூப்பர்பா டிரா பண்ணிட்டு வந்தோம். நெயில் பைட்டிங் மேட்ச். இன்ஃபேக்ட் இந்த சீரீஸ் ஜெயிச்சிருக்க வேண்டியது எக்ஸப்ட் ஃபார் அன் அன்பார்ச்சுனேட் சிராஜ் கெட்டிங் அவுட் இந்த லார்ட்ஸ் மேட்ச். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இன்னுமுமே வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ணியிருந்தா நம்மளுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். நான் இப்ப இருக்கிற டீமுக்கே சொல்றேன். இந்த மைண்ட் செட், ஒரு ஸ்பின்னரை வந்து ஒரு செகண்டரியா பார்க்கக்கூடிய மைண்ட் செட் ரொம்ப நாளாவே இருக்கு. 2023 நம்ம சேனல்ல நான் கொடுத்த வீடியோ பாருங்க. ராகுல் டிராவிட் இஸ் எக்ஸலண்ட் பர்சன். அவரை வந்து ஒரு கிரிக்கெட்டரா நாங்க எல்லாரும் டெல்கர்னு சொன்னப்போ நான் ராகுல் டிராவிட்னு சொல்லிட்டு இருந்த ஆளு. பட் ஆஸ் அ கோச் அவர் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாரு. நான் அப்போலேன்னு சொன்னேன். அந்த மைண்ட் செட், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பின்னர்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், வாட் மோர் வி கேன் எக்ஸ்ப்ளாய்ட்ங்கிறதெல்லாம் இல்லாம இந்தியன் டெஸ்ட் டீம் கொஞ்சம் சொதப்பினால he took that call.
ஆனா இங்க எனக்கு தெரிஞ்ச அவர் டீம்ல இன்னும் வந்து இந்த ஆஃப் 11 ஆக்டிவிட்டீஸ்ல கூட சரியா யூட்டிலைஸ் பண்ணலையோன்னு தோணுது. அதனாலதான் he has made the call. ஏன்னா சிஎஸ்கேல என்னைக்குமே அந்த இதை நான் கம்ப்ளீட் பண்றேன், இதுல உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும். சிஎஸ்கேல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க, என்னன்னா அத்தாரிட்டேட்டிவ். ஓகேங்களா, எல்லாரும் உடனே தோனி கிட்ட போய் நிக்கிறீங்க, தோனி கிடையாது இது. ஓகேங்களா, அத்தாரிட்டேட்டிவ் தாட் அந்த மாதிரி தான் ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வேர் ஐ அம் கமிங். அந்த அத்தாரிட்டேட்டிவ் தாட் இருக்கு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க எடுக்கிற டிசிஷன் தான். அதாவது பிரான்சைஸ் ஜெயிக்குதா தோக்குதா இதெல்லாம் அவங்களுக்கு ரெண்டாவது. பட் அந்த அத்தாரிட்டேட்டிவ் டீம் எடுக்கிற டிசிஷனுக்கு தோனி ஒரு ஸ்டேஜ்ல எஸ் எஸ் அப்படிமாரு, சரி ஓகே நீ கொடுக்குற டீம் வச்சு நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு நிறைய தடவை ஜெயிச்சும் கொடுத்துருக்காரு. பட் இட் கேனாட் பி கேரிட் ஃபார் அ ஹோல் லாங் டூ மச் ஆஃப் இயர்ஸ். இல்ல, ஒரு ஸ்டேஜ்ல நீங்க மாறி தானே ஆகணும். ஆனா அந்த அத்தாரிட்டேட்டிவ் டீம் அப்படிங்கிறவங்க எக்ஸப்ட் ஃபார் தோனி மீதி எல்லாரும் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா அது செய்ய இல்லையா, உனக்கு எந்த வேலையும் கொடுக்கலையா, ஜாலியா உக்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் அது. அது வந்து சரிப்பட்டு வராது. நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஓல்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன், பட் அது கொஞ்சம் ஒரு நல்ல ரிலேட் ஆகும். நீங்க பாரதின்னு ஒரு படம், சூப்பரான ஒரு மூவி, அந்த படத்துல வந்து ஒரு சீன் ஒன்று வரும். இன்ஃபேக்ட் அது பாரதியாருக்கு நடந்தது. அதுல வந்து ஒரு அரசர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய அரசவையில ஒரு அப்பாயின்ட் பண்ணிடுவாரு பாரதியார். ஆனா எந்த வேலையுமே இருக்காது. அப்ப எனக்கு இங்க என்ன பணி அப்படின்னு கேட்பாரு. நீ எப்பொழுதுமே என்னுடன் இருக்க வேண்டும், எப்பொழுதும் ஒரு இனிமையான கவிதையை எனக்கு கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும், என்னுடன் பயணிக்க வேண்டும், இவ்வளவுதான். இதனால ஒரு தேசிய கவியை நான் என்ன பண்ண போறேன், ஒரு என் கவிதைனால என்ன மாற்றத்தை நான் கொண்டு வர போறேன்? இப்படி சும்மா உட்கார வேலை எல்லாம் என்னால பார்க்க முடியாதுங்கிறத ரொம்ப அழகா வந்து தெளிய தமிழ்ல வந்து அந்த சீன்ல கன்வே பண்ணிருப்பாங்க. சோ கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் ஒரு டேலண்டட் ஆளை உள்ள கூட்டிட்டு வந்து எனக்கு தேவைன்னா நான் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா நீ சும்மா வேலை கொடுக்கும்போது மட்டும் செய்யின்னு நினைச்சா அஸ்வின் இஸ் நாட் சச் எ பர்சன். நிறைய பிளேயர்ஸ் அப்படி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஜிடில கலக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பிளேயர்ஸ் சும்மாவே டெஸ்க்ல உட்காந்துருக்காங்க சிஎஸ்கேல. ஓகேங்களா, தோனி ஒரு நல்ல பிளேயர்ன்ற ஒரே காரணத்துக்காக சிஎஸ்கே வந்து பண்ற தப்பெல்லாம் நான் சரின்னு சொல்ல மாட்டேன். நான் இதை போன சீசன் முந்தின சீசன்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சோ அந்த ஒரு நீ சும்மா நான் கூப்பிடும் போது மட்டும் வேலை பாருன்ற ஆள் கிடையாது அஸ்வின். அதனால he has taken this call. இப்போ அஸ்வின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, இப்போ கூட நான் கிரிக்கெட் விளையாட மாட்டேன்னு சொல்லல, அவர் அதர் கண்ட்ரில விளையாடுற மேட்சஸ்ல லீக்ஸ்ல எல்லாம் நான் விளையாட போறேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு சார். பிரதர், அதுதான் நான் சொல்றேன்ல, அப்ப he has always got an option like okay இந்த டீம்ல நான் விளையாடல அப்படின்னாலும் ஒரு பிரேக்கே எடுத்துட்டு கூட he can come back. ஓகேங்களா, நடந்திருக்கு, ஐபிஎல்ல நடக்காம இல்ல. பட் அவர் அடுத்து அதர் லீக்ஸ்ல விளையாடுறேன் அப்படின்னு டிசிஷன் எடுத்ததுக்கு ரீசன் அவர் அதர் லீக்ஸ்க்கு கால் பண்ற அந்த டீம்ஸ் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா இருக்கும். So that should be the call. So it is not that CSK-க்காக ஐபிஎல்லே வேணாம்னு சொல்ற அளவுக்கு. ஆமா, சிஎஸ்கேக்காக ஐபிஎல்லே வேண்டான்னு சொல்ற மாதிரி அவர் டிசிஷன் எடுக்க மாட்டார். இன் ஐபிஎல் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கிறத விட ஃபாரின் லீக்ஸ்ல அவருடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கிறத அவர் ஃபீல் பண்றாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தினேஷ் கார்த்திக் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஐபிஎல் இருந்து விலகினதுக்கு அப்புறம் he was playing for South Africa. So it can happen. சோ அந்த மாதிரி ஒரு கால் அவர் எடுத்துட்டு அப்ப தினேஷ் கார்த்திக் எடுத்தது காரணம் கான்ட்ரோவர்ஷியல் ரீசன் அப்படிங்களா, அவர் வந்து சூப்பரா வந்து கோச் பண்ணனால தான் இந்த முறை ஆர்சிபி வின்னே பண்ணாங்க. இட் மேட் ஆர்சிபி வின் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரா. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. சோ அந்த மாதிரி நீங்க அவரை யூட்டிலைஸ் பண்ண தவறிட்டாங்க சிஎஸ்கே அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ஆனா நான் திருப்பியும் சொல்றேன், நான் சொல்றது ஒரு ஃபைனல் கால் நீங்க எடுக்க முடியாது. நான் நிறைய விஷயங்கள்ல ரொம்ப கிளியரான அனாலிசிஸ் கொடுத்து அது அப்படியே நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா இதுல பாடகாஸ்கர் டிராஃபி வந்து இந்த கடைசியா நடந்த அந்த டிராஃபில இந்தியாவோட கான்ட்ரவர்சியை பத்தி நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சொன்னேன், இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்ன மாதிரி அப்படியே ப்ரூவ் ஆச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி இதுல என்னால ரொம்ப கிளியரா ஒரு கன்க்ளூஷன் எடுக்க முடியல. பிகாஸ் தெர் இஸ் a lot of gray layer in சிஎஸ்கே. அந்த ஒரு டாமினன்ஸை யார் பண்றா, அந்த டாமினன்ஸ் வந்து ஏன் அந்த ஒரு மைண்ட் செட் விட்டு வெளில வரவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி பிக் கிரே ஏரியா இன் சிஎஸ்கே. ஸோ அதனால என்னால பெருசா அதுல கமெண்ட் பண்ண முடியல. அஸ்வின் அவர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாலுமே இப்போ ஐபிஎல்ன்ற டோர்னமெண்ட்டுக்கு அஸ்வின் மாதிரியான ஒரு பிளேயர் எவ்வளவு முக்கியமான ஆளா இருப்பாரு சார்? ஏன்னா அதை ஃபேன்ஸ் எல்லாருமே மிஸ் பண்ணவங்க இல்லையா அவரை? கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. இன்னும் அதிகமாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய ஒரு பிளேயர். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் எங்கேருந்தோ எங்கேயோ கொண்டு வந்தாரு ஒரு பிளேயராகவும். கிங்ஸ் 11 பஞ்சாப் வந்து இப்போ ஃபைனல் வந்ததுக்கு நம்ம எல்லாம் சூப்பரா சொல்லிட்டு இருக்கோம். பட் அவர் கேப்டன்சி இருந்த டைட்ல கூட தே கேம் வெரி வெல். அவங்களால தே குடன்ட் மேக் டு தி ஃபைனல், பட் தே கேம் வெரி வெல். நடுவுல கொஞ்சம் சொதப்பல் பண்ணதுனால தே குடன்ட் அச்சீவ் டு த லெவல் ஆஃப் வின்னிங் இந்த பிளே ஆஃப். அந்த லெவலுக்கு அவங்களால வர முடியல அப்படின்றது தவிர தே டிட் வெல் இன் தட் சீசன். ஸோ அவர் வந்து ஒரு அதே மாதிரி நிறைய
இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் நாலேஜ் உள்ள கொண்டு வந்திருக்காரு. அது வந்து அந்த மேன் கட் ரன் அவுட் பத்தி நம்ம நிறைய பேர் பேசுவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் ரன் அவுட். அதை வந்து திருப்பியும் பண்ண வச்சு கிரிக்கெட்டுக்கு இப்படி ஒரு ரூல் இருக்கு, நீங்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஓவரா ஆடாதீங்கடா அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சது அவர் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதே யூ கேன் கெட், நீங்க வந்து என்ன சொல்றது, யூ கேன் வாக் ஆஃப் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் அதை பண்ணதும் அஸ்வின் தான். அப்ப நிறைய பேர் கேட்டாங்க, அம்பையரோட இவன் நிறைய புக் படிச்சிருக்கான் போல இருக்கா அப்படின்ற மாதிரி இவரை பத்தி நிறைய கமெண்ட் எல்லாம் வந்திருந்தது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு நாலேஜ்டு பிளேயர். அது மட்டும் இல்லாம எவ்வளவு குரூஷியல் மொமெண்ட்ஸ்ல ஜெயிச்சு கொடுத்திருக்காரு சிஎஸ்கேக்கு. எவ்வளவு சூப்பரான ஸ்பெல்ஸ் போட்டிருக்காரு. ஒரு 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 ஐபிஎல் மாதிரி அடி நொறுக்குன்ற மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல மேக்சிமம் இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடுற ஒரு டோர்னமெண்ட்ல ஸ்பின் அந்த அளவுக்கு சவாலா இருக்க முடியாது. பட் ஸ்பின் ஒரு ஸ்பின்னர் இவ்வளவு லெகசிஸ்ல இத்தனை வருஷம் ஒரு டோர்னமெண்ட் மிஸ் பண்ணாம விளையாடி இருக்காரு அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம். எத்தனை ஸ்பின்னர்ஸ் அப்படியே மறைஞ்சு போயிருக்காங்க. But he was able to make it as an off spinner, and India is far better in off spin rather leg spin in batting. நான் சொல்றது அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஆஃப் ஸ்பின்னரா இவ்வளவு தூரம் அவர் கடந்து வந்திருக்காருன்னா எவ்வளவு குரூஷியல் மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. யூ கேன் ஆல்சோ ரிமெம்பர் சிஎஸ்கே அகைன்ஸ்டா அவங்க வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடும் போது ரீசெண்டா நடந்த ஒரு டோர்னமெண்ட்ல கூட he was one key reason for us to lose the match, for CSK to lose the match. அந்த அளவுக்கு சூப்பரான bowling போட்டு 2 குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்து he did a wonderful job, and பேட்டிங்ல கூட செம்ம காட்டினாரு. So he has played fabulous innings, நிறைய சப்போர்ட்டிவ் இன்னிங்ஸ் பேட்டிங்ல விளையாடி இருக்காரு. நான் திருப்பி அதான் கோட் பண்ணேன், ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து அவர் அப்படியே ஒரு தூண் மாதிரி நடுவில் அந்த செகண்ட் டவுன் இறங்கும் பொழுது 1 டவுன் இறங்கும் போது ரொம்ப நல்லா விளையாடிந்தார். அண்ட் போலிங்ல அவர் டீம்ல இருக்கும் பொழுது தி கோ போலர் அவரோடைய சேர்ந்து ஸ்பெல் போடக்கூடிய ஒரு போலருக்கும் அவர் அவ்வளவு இன்புட்ஸ் கொடுப்பாரு. அண்ட் சில நேரத்துல அவருடைய ஃபீல்ட் பொசிஷன்ஸை வந்து அவர் டிட்டர்மைன் பண்ற விதம் ரொம்பவே என்ன சொல்றது, ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். அண்ட் நிறைய பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு கிரிக்கெட்ல. ஸோ and the bonding he creates inside the team, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் is a right place to talk about him more. அங்க அவர் டீமுக்குள்ள கிரியேட் பண்ணிருக்கிற பாண்டிங்கா இருக்கட்டும், ஜெய்ஷ்வாலுக்கு அவர் மூலமா கிடைச்ச நாலேஜா இருக்கட்டும், அங்க இருக்கிற புது பவுலர்ஸ் யார் வந்தாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற நாலேஜா இருக்கட்டும், இட் வாஸ் வண்டர்ஃபுல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதை நான் கடைசிக்கு வச்சிருந்தேன், இந்த அஸ்வின் அண்ட் ஜடேஜா இவங்களுடைய அந்த காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்திரன் சந்திரன், அந்த காம்பினேஷன் வந்து முதல்ல இதுக்கு இப்படி ஒரு வேல்யூ இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சதே சிஎஸ்கேல அவங்க போட ஆரம்பிச்சதுல இருந்துதான். அப்புறம் தான் இட் வாஸ் கேரிட் டு இந்தியன் கிரிக்கெட் டீம், அண்ட் இட் வாஸ் ஃபேபுலஸ் காம்பினேஷன் ஐ வுட் சே. அதுக்கப்புறம் உங்களுக்கு குல்ஷாலாம் வந்திருந்தா கூட இவங்க அளவுக்கு வந்து they were not there. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவரும் அக்சருமே டெஸ்ட்ல ஒரு சூப்பர் காம்பினேஷனா வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் சுந்தர் இஸ் நவ் டூயிங் a good combination. பட் எல்லா காம்பினேஷனோட I would say in spinners the best combination was Jadeja and Ashwin. அதை நம்ம நிறைய ஐபிஎல்ல பார்த்தோம், அந்த பியூட்டிஃபுல் டேஸ்ட்ல நம்ம மறக்க கூடாது. பட் அஃப்கோர்ஸ் டைம் கோஸ் லைக் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நல்ல பிளேயர்ஸ் எத்தனையோ பேர் they had to move on. அந்த மாதிரி is also moving on. அவ்வளவுதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும், அஸ்வின் அவர்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் பத்திலாம் நிறைய பேசணும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ்.